நல்ல வேளை கடவுள் எவ்வளவு கருணை எவ்வளவு பாருங்க. யானை காண்டாமரம் அந்த பெரிய உருவங்களை போனா சைவம் தான் சாப்பிட வச்சிருக்காரு. அதெல்லாம் அச்சுவை சாப்பிட்டா நம்மளாம் இருக்க முடியும். ஒவ்வொரு ஊரை ஒரு நாளைக்கு அது டிஃபன் சாப்பிட்டோம். இறைவன் என்னவெல்லாம் நமக்கு அருள் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நான் ரூம்ல தான் படுத்து கிடந்தேன், உடம்பு சரியில்லை. ஆனா நீ காலையில் மனைவி எல்லாத்தையும் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். எனக்கு என்ன சங்கடம், கடவுள் நம்மளையும் கூட மாட்டேங்கான் கோயிலுக்குள்ள. அப்படிதான் யோசிச்சேன், இந்த கோயில்ல என்னை வரக்கூடாதுன்னு சாமி நினைக்கிறான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மாணிக்கவாசர் சொல்றாரு, எந்த கோயிலுக்கு நீ போன்னு நினைச்சிடாடா, போக முடியாது. அந்த கடவுளை என்னை கூப்பிடாரு அன்னைக்கு தான் உள்ள போகும். நீங்களே நினைச்சு பாருங்க, திட்டம் போட்டுலாம் வச்சிருப்பீங்க ஒரு கோயிலுக்கு போனோம்னு, போக முடியாது. பழனியை தாண்டி போய் எனக்கு பழனினா ரொம்ப பிரியம். 10 ரூபா போயிருக்க மாட்டேன். மேட்டுப்பாளையத்து உட்கார்ந்துருக்கும் போது அவர் குமாரசாமி கவுண்டர் வருவாரு. ஏனுங்க ஐயா பழனி போயிட்டு மாம்பார் உடனே சொல்ல, சரி கூப்பிடலாம் போயிடுவோம். கடவுள் கூப்பிடலாம் நம்ம போயிடணும். அங்கேயும் போக முடியல. அந்த பழனி ஆண்டவர் சிலையே திருடிட்டாங்க. அவருக்கு பேர் தொழிலதிபர் தீன தயாளன். செல்ல திருநவனுக்கும் தொழிலதிபர் பேர் பட்டாங்க. என்ன 10 தொழிலதிபர் எப்படி இருக்குது எனக்கு காரணம். நான் பேசும்போது எனக்கு அழுகும். ஒரு குழந்தை உன்னதமான இடத்துல பிறந்து ஒரு நல்ல தாய்க்கு பிறந்து மறைமுகமாக வைக்கப்பட்டனால்தான் தான் அந்த குழந்தை வாழ்க்கை சீரழிஞ்சு. ஒண்ணு சூரியனாவது இவன் என் பிள்ளைன்னு சொல்லிருக்கலாம்ல உலகத்துக்கு. அவனுக்கு எல்லாம் ஸ்டேட்டஸும் கிடைச்சிருக்கலாயா? சங்கடம் பாருங்க. முழுமையான வில்வித்தை தெரிஞ்சு போராடுவானா அவன்கிட்ட போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டுக்கானுல, ஜாதி சான்றிதழ் கேட்டுக்கான யாருன்னு. என் பெரிய பையனுக்கு சாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். சுகான சினிமாவில் இருக்கான அவன் 10ஆம் கிளாஸ் எழுதும் போது வீட்டுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்தான். இப்போ என் வீட்டுக்காரர் கேட்டேன், என் அம்மா சிரிக்கான்னு. நீங்க சாதிலாம் இல்லைன்னு அவங்க ஹெட்மாஸ்டர் வந்து சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. என் அப்பா சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு கேட்கறேன். நான் ஹெட்மாஸ்டர் கூட சொன்னேன், இந்தியன் படிச்சு சேர்த்துக்கிறேங்க, சர்டிஃபிகேட் வேணும்ட்டு. எனக்கு தெரியாது. அப்புறம் தாசில்தார்ட்ட தான் சர்டிஃபிகேட் வாங்கணும்னாங்க. வட்டாட்சியர்னா தம்பி முத்துக்குமாரசாமி இருக்கான் தாசில்தாரா. நான் கூட கேட்டேன், தம்பி இவனுக்கு ஒரு சாதி சான்றிதழ் வேணுமே. அவன் சொன்னா பேக்வேர்டு போட்டு தரேன். எல்லாம் பிள்ளை மாதிரி பிள்ளை பேக்வேர்டு போடுவேங்க, துளு வெள்ளாடுன்னு போட்டுருவான். அதுக்கு மேல எதா இருக்கான்னு கேட்டேன், இசை வெள்ளாடுன்னு போட்டா மோஸ்ட் பேக்வேர்டுனான். அது போட்டா ஊர்ல வேற மாதிரி நினைப்பான், அது வேற ஜாதி. இப்ப சென்னை சிரிச்சே கேட்டேன், எப்படா ஒண்ணுக்கு மாத்துவீங்கன்னு. 500 ரூபா தான் வித்தியாசம்ட்டான். நம்மளை கடவுள் ஒரு ஜாதியில பிறக வச்சிருக்கான். தாசில்தார் 500 ரூபாய்க்கு மாத்தி விட்டுருதானே. அவன் படிச்சவன் தானே. படிச்சவன் சூதும் பாவம் பண்ணா போவான் ஐயோன்னு போவாங்க பாருங்க. படித்தவர் ஒழுக்கம் எல்லாம் போனா அந்த நாடு அழிஞ்சிருங்கிறான் பாரு. அதான் நடக்குது. என்ன சொல்றீங்க? நான் வர்றேன், அந்த போலீஸ்கார் வந்து காருங்க போகக்கூடாது. நீங்க கொடுத்ததான் முன்னால ஒடிச்சிருக்கேன் பாரு, உன் வேலையை பார்த்துலப்பா, பார்க்க வேண்டாமா? ஆனா கள்ளச்சாரா வியாபாரி வந்தா செலிபிரிட்டி அடிக்கானே.